ஏய், கால பைரவர், விஷ்ணு பிரமா நந்தி கடவுளே உச்சியில் உட்காந்து கணக்கு போட்டு இந்த மானிடப்பே எடுக்க மாட்டான், மானிடப்பே கொடுக்க மாட்டான், மானிடப்பேலுக்கு அந்த பேப்பரை அடித்து விட்டு அவனா வச்சு விற்று விற்று தின்னு பூமியை பாழாக்குதான் கடவுளே அப்படின்னு கால பைரவர் கேட்கு. கால பைரவர் ஒரு தெருக்காட்டுகளில் 20 நாய் 10 நாய்க்குட்டி இருந்தால் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கு. இப்போ கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கறது நாய்க்குட்டி. நாய் அடைக்கான்ல, இப்போ அரசியல்வாதி அடவிட்டு போவான். அது வாக்கால் விட்டுருச்சு, நாய்க்குட்டி வாக்கால் விட்டுருச்சு. அரசியல்வாதி இந்த செம்மத்தில் உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு முழுவதும் எங்களை நீ செயலரில் அடைச்ச மாதிரி உன் குடும்பம் பேரன் பேத்தி வரைக்கும் குடும்பம் அடவிட்டு போகும். கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டுட்டோம், கடவுள்கிட்ட பூமியில் சொல்லிட்டோம், வானத்தில் சொல்லிட்டோம், நடுவில் நட்சத்திரமாக ஐயா உட்கார்ந்துருக்கார் லிங்கத்தில். ஐயா அம்மா பார்வதி அம்மா பரமேஸ்வரன் ஐயா உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் கணக்கு கொடுத்துட்டோம். அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக குடும்பமே உள்ளே போகும். அது கடவுள் முற்றுப்புள்ளி வச்சிருக்கார். அவர் படைகள் நாங்கள் படைகள் காலப்பைரவர் படைகள் அது சொல்லுது ஐயாட்ட, அம்மாவுக்கு காவல் கொடுத்திய கடைசி அம்மா கைலாசத்தில் இருக்குது, அம்மா சொல்ல முடியாது, இது கடவுள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அதுவே சொல்லிவிட்டது. வச்சிடுறேன்டா காலப்பைரவ வாகனம் பூரா உங்களுக்கு விடுதலை நான் கொடுப்பேன். இது விடுதலை கொடுத்த உடனே இராணுவ வீரர்களுக்கு விடுதலை கிடைச்ச உடனே அரசியல்வாதியை முதல் கை பார்க்கறது அரசியல்வாதி அல்ல 2ஆம் நம்பர்காரன் ஓடுவான். இதுதான் கணக்கு முடிவு. அடுத்தாப்பில் உழைச்சி திங்கிறவன் விவசாயம் கிடக்கான்னு பார்ப்பான். அந்த கேள்வி வரையில் அப்போ தான் இராணுவத்தை வச்சு ஒதுக்கி விடுவார், விவசாயத்துக்கு ஒதுக்கி விடுவார். விவசாயம் பண்ணி திருடு அடி லத்திட்ட கொடுப்பான். திமிருத்தனமாக போகிறதெல்லாம் கொடுக்குற குடுப்பில் குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவார். புரியுதா? ஒடிச்சு விட்றா அப்படிம்பார். ஒடிச்சு விட்றா, இதுதாண்டா அடக்குன்னு தன்மை உட்காந்துட்டார். அடக்கித்தான் தீரணும் அப்படின்ட்டார். அரசியல்வாதி அந்த நாய்க்குட்டி டெல்லியில் தமிழ்நாடு உலக நாடு வாயிட்டு கணக்கு கொடுத்துருச்சு. செயலறையில் போயிடுவான். குடும்பம் வேறு வரைக்கும் செயலறையில் போயிடுவான். அது சந்தோஷமாக இருக்குது. எங்களை நீ எப்படி அடைக்கணுமோ அடடா அப்படின்ட்டு முக்கால் சத்தி